Hello guys, welcome to Badass. Hello friends, இனி நம்ம பார்க்க போறது ஜாக்னி அண்ட் மீ சீரீஸ்னா Can a Boy and a Girl Friendship Survive Season 1 Episode 4 தான் இன்னைக்குள்ள வீடியோல பார்க்க போறோம். நான் எப்பவும் சொல்ற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால டெய்லியும் சீர்ஃபுல்லா வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ள போலாம். நீங்க நம்ம பார்க்க போறது Can a Boy and a Girl Friendship Survive Season 1 Episode 4. நம்ம ஹீரோ ஹேமா வரைக்கும் மெசேஜ் பண்றான், பட் வர ரிப்ளைவே பண்ண மாட்டேங்கிறா. ஏன்னாச்சும் என் மைண்ட் மாடலா இருக்க சொன்னதுக்காக இவ்வளோ டென்ஷன் ஆகிறா. நம்ம ஹீரோ யோசிக்கிறேன், இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட எல்லாம் நீ பேசுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். என்கிட்ட வந்து கெஞ்சு இது தனாவா மோண்டி சொல்லுது. நம்ம ஹீரோ பாக்குறான், உன்ட்ட கெஞ்ச பொறுக்கல நீ தான் ஏன்ட்ட கெஞ்ச போறான்னு. நம்ம ஹீரோவுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான சிப்ஸை தனியா சாப்பிட்டு என்னால இதை தனியா சாப்பிட முடியல, யார்த்தையாச்சும் ஷேர் பண்ணா நல்லா இருக்கும். நம்ம ஹீரோவில் பார்த்தா மாதிரி மூஞ்ச திருப்பிக்கிறா. இவன் உண்மையிலேயே பேசப்ப போயிருவாளோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கொஞ்சம் ஷாக் ஆகுறான். நம்ம ஃபியூச்சர்ல ஒன்னா சேர்ந்து ஸ்டோரை ஓப்பன் பண்ண போறது இல்லையோ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்கவும் ஹிமாவரே ஆள ஆரம்பிக்கிறார். இப்படியா பேசுவேன் கேஸ்ல இருக்கிற எல்லாரும் நம்ம ஹீரோ திட்டுறாங்க. ஹிமாவரி அவளுக்கு வந்து இமெயில் ஃபார்வர்ட் பண்ணிருக்கா. பார்த்தா மாடலிங் அவளை நடிக்க கூப்பிட்டு ஆஃபரை வாட்ஸ்அப் பண்ணிட்டு அடுத்த வரமே டோக்கியோ போறான்னு அதில் போட்டிருக்கு. ஹிமாவரி உண்மையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவில் துரத்திட்டு ஓடுறான். மெசேஜ் எனக்கு அனுப்புனா ஹிமாவரி எங்க அப்படின்னு சொல்லி என்னாச்சு அவளை தேடி வந்திருக்கா. எல்லாமே என்னது சாரி நீ செலவு இது ஒன்னும் ஓஃபால்ட் இல்ல. நான் அவட்ட பேசுற நம்ம ஹீரோ சொல்றான். அவளுக்கு பிடிச்ச குக்கியவும் ட்ரிங்க்ஸையும் ட்ராப்பா இவங்க செட் பண்ணி வைக்கிறாங்க. இங்க எனக்கு தான் ட்ராப் செட் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு தெரியும். நான் வரமாட்டேன்னு சொல்லாவா டக்குனு அதை பத்தி எடுக்க பாக்குறா. ஹிமாவரி நான் சொல்றத கேள நம்ம ஹீரோ சொன்னா நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவ ஓட ஆரம்பிக்கிறா. என்னாச்சு அங்கே நின்றது. அவட்ட நம்ம ஹீரோ அவளை துரத்திட்டு போறான். என்னமோட்டா மார்லின் பட்டத்துல எதுக்கு இவ்வளவு அப்செட் ஆகுறா. நம்ம ஹீரோ கிட்ட பல்லார்னு ஆரம்பிச்சுட்டு அவனுக்கு இன்னுமா புரியல அப்படின்னு சொல்லி ஹிமாவரி கேட்கவும் யமலா நீ தான் ஜூஸ் ஊத்துன கிளாஸ்ல அப்படி பண்ணது பார்த்தா நீ இப்போ டோக்கியோட போறான்னு சொல்ற. அதனால என்ன டேஸ்ட் பண்றதுக்கு நீ என்ன ஒரு டாய் மாதிரி தான் யூஸ் பண்ணி இருக்கல சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அப்படின்னு சொல்லி தள்ளி போகும்போது நம்ம ஹீரோ கைப்பட்டு நம்ம ஹீரோ கிரியேட் பண்ண அந்த ஃப்ரெண்ட்ஷிப் டாலர் உடஞ்சிருக்கு. அழக்கிற மாதிரி யூஸ் பண்றதுக்கு ஒரு சர்வெண்டா தானே என்ன பார்த்துருக்க. சசரிஸ் உனக்கு ஃப்ரீயா செஞ்சு கொடுக்குற ஒருத்தன் அப்படிதானே நம்ம ஹீரோ கேட்கவும் ஹிமாவரி கண் கலங்குறா. நீயோ அப்படிதானே என்ன ஒரு ஹெல்பர் கேலா தானே பார்த்துருக்க. என்னவா கேட்கவும் அப்படி இல்லை நம்ம ஹீரோ சொன்னா. அப்புறம் எதுக்கு என்னாச்சு உன்னோட மெயின் மாடல் ஆக்குனா சசரிஸ் ஒரு ஃபர்ஸ்ட் ரைட்ஸ் என்னோடதா தான் இருந்துச்சு. நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணிரு ஏதாச்சும் லவ் பண்ற. அதனால தானே இப்போ அவ்வளோ நம்பர் 1 ஆக்கிட்ட. லவ்னா என்னன்னு எனக்கும் தெரியும். நானும் ரீசெண்டா தான் கண்டுபிடிச்சேன். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருங்க. நான் அவனோட செகண்ட் சாய்ஸா இருக்க விரும்பல. நம்ம ஹீரோட அந்த செயினத்துக்கே இறந்துட்டாங்க இருந்த பயத்த மாக்கசிமா அந்த பிரபா என்ன தனியா விட்டு நம்ம ஹீரோ சொல்றான். நீ தானே மெனமோட்டவன் என் மைண்ட் மாடலா இருக்க சொல்லி ஆரம்பிச்சேன்னு கேட்கவும் என்ன எனக்கு இருக்கிற ஒரே சான்ஸ் அது மட்டும்தான். நீ அவளோட லவ்வுக்கு சப்போர்ட் பண்றான்னு எனக்கு தெரியும் நம்ம ஹீரோ சொல்றான். ரொமான்ஸ்ன்றதே ஒத்தமையா இருக்கிறதோ ஒன்னா இருக்கிறதோ இல்ல அதை விஷயம் பிரேக் ஆகாம பாத்துக்கிறதுன்னு சொல்லுவோம். அதை நீ சொல்றியா நம்ம ஹீரோ கேட்கறான். நீ அப்படி பேசினதுல ஹீமா அவரே ஒரு தடவில் மாதிரி ஃபீல் பண்ணிருப்பான்னு சொல்லுவோம். பட் நான் பெஸ்ட் ஃப்ரெண்ட் தானே நம்ம ஹீரோ கேட்டா. ஹீமா வரைக்கும் நான் ரொம்ப பிடிக்கும். லவ்வுக்கும் பிடிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் நீ நினைக்கிற. பெருசாதான் வித்தியாசம் கிடையாது. இப்போ நீ கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது ரொமான்ஸ்லயோ ஃப்ரெண்ட்ஷிப்லயோ இல்ல உனக்கு எது ரொம்ப முக்கியமா அதுலதான் நீ ஃபோக்கஸ் பண்ணணும். ஒத்துக்கிறேன் ஹீமாவரியோ நீ பிடிக்கிறதுக்கு தானே அந்த மாதிரி சொன்னாரு. டோக்கியோ போயிடுவா நான் எதிர்பார்க்கல. அவளுக்கு அவங்கள ஃபீலிங்ஸ் இருக்கும்னு எனக்கு தெரியாது. அவரை மட்டும் இப்போ டோக்கியோ போனா எல்லாம் தன்னாலதான் நடந்ததுன்னு ரெண்டுமே ரொம்ப அப்செட் ஆகும். சில எல்லாமே பிரச்சனை தான் போய் முடியும். பெண் மாக்கஷிமா சொல்லவும் நீ உண்மையிலேயே ரொம்ப நைஸ் பர்சன் நம்ம ஹீரோ மாக்கஷிமாவை பார்த்து சொல்றேன். ஹீமாவரியும் மறந்துட்டு ரெண்டு கூட க்ளோஸ் ஆயிடல. இல்ல ஒன்னும் இல்ல இன்னொரு மாதிரி உனக்கு ஒரு நல்ல கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைக்க மாட்டா. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம போகவும். பட் நம்ம ஹீரோ ஹீமாவரியோட செய்யறதா பாக்குறான். நீ உண்மையிலேயே டோக்கியோக்கு போறியா அப்படின்னு கேட்கவும் ஆமா யா ஒருத்தி யாருக்கு தெரியுதா அவங்களுக்கு தான் நான் தேவை. என் ஒருத்த தெரியாதவங்க கூடலாம் நான் இருக்க போறதில்ல அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஹீரோ இத்தனை வருஷமா அசசரிஸ் மேக் பண்ணிருக்கும் போது யாருமே அவனை கண்டுகிட்டு இருக்க மாட்டாங்க. பட் ஹீமாவரி நம்ம ஹீரோ லைஃப்ல வந்த அப்புறம் தான் ஹீரோட அசசரிஸ் இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துருக்கு. அவ என் ஃபர்ஸ்டா இருக்கணும் நான் தான் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். என் ப்ராமிஸை நான் கீப் பண்ணலன்னா நான் என்ன ஒரு ஆளு. கண்டிப்பா அவ டோக்கியோ போனா பாப்புலர் ஆவா. ஈவன் அவ கூட இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி நினைச்சபடி லைஃப் போகாது. என்னோட ட்ரெயின் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நம்ம ஹீரோ முடிவெடுக்கிறா. ஐயோ நீ ஒரு புட்டான ஒரு ஃபேக் கிரை நீ நேரம் அவன் மேல ஒர்க் ஆயிருக்கோ அப்படின்னு யோசிக்கிறா. நான் ஃபேக்கா தான் அப்படின்னு சொல்லி ஹீமாவரி தனி ஏமாத்திக்கிறா. பட் அந்த நெக்லஸ் உடந்தது அவ யோசிக்கும் போது திரும்பவும் அவ கண்ணில் தண்ணி வருது. நான் அவனை புதுசா ஒரு நெக்லஸ் செய்ய சொல்லிக்கலாம். ஹீமாவரி ப்ளீஸ் என்னை விட்டு போகாத அப்படின்னு சொல்லி அவனை கெஞ்ச விடுவோம். அதுக்கப்புறமா மாசத்துல ஒரு நாள் ஹீமாவரி நம்ம என் கூட மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். டோலிப் ஃப்ளவரை வச்சு எனக்கும் ஒரு ஆக்சசரிஸ் அவனை மேக் பண்ண சொன்னோம். ரமா என் கூட அவன் கிசிங் ப்ராக்டிஸ் பண்ணோம். இந்த கண்டிஷன்ஸ்க்குலாம் அவன் ஒத்துக்கிடுவான். கண்டிப்பா அவன் மன்னிப்பு கேட்பான்ல அப்படின்னு சொல்லி ஹீமாவரி யோசிச்சா. நம்ம ஹீரோ ஹீமாவரிய கண்டுக்கிடவே மாட்டேங்கிறான். இந்நேரம் அவன் அழுதுகிட்டு என்கிட்ட வந்து கெஞ்சணுமே அப்படின்னு சொல்லி ஹீமாவரி கடுப்பாடுறா. பட் நம்ம ஹீரோ என்னடா டோட்டலி அவளை இக்னோர் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நான் டோக்கியோ போறேன்னு சொன்னது உண்மையிலேயே அவனை ரொம்ப அப்செட் பண்ணிடுச்சோ அப்படின்னு ஹீமாவரி யோசிக்க சோஷியல் மீடியால போய் ஏதாச்சும் பண்ணலாம் நம்ம ஹீரோ பார்த்தா
வச்சு கூட நம்ம ஹீரோ போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கிற போட்டோவா போட்டிருக்காரு. வச்சு நம்ம ஹீரோ அந்த நியூ ப்ராடக்டையும் லான்ச் பண்ணியிருக்கான். உன்னால எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு நம்ம ஹீரோ சொன்னதை யோசிச்சவா ஆள ஆரம்பிக்கிறார். ஹேமாரியனா அதுக்குள்ள வீட்டுக்கு உண்டுன்னு கேட்கவும் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கணும் அப்படின்னு வா சொல்றா. ஒரு வாரமா நீ யோ கிட்ட பேசவே இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க அண்ணன் கேட்கவும் அவ கையை ஸ்லிப் ஆகி கத்தி கீழே விழுந்துட்டு அது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அவ கேட்டா உன்னை சுத்தி இருக்கிற யோவோட ஆறா கம்மி ஆயிட்டு இருக்குன்னு சொல்லுவோம். வரை நடந்ததை ஒத்துக்கிடுவோ அப்படின்னா அவன் உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கிறதுக்காக நீ டோக்கியோ போவன் அவனை பிளாக்மெயில் பண்ணிருக்கியா இன்னும் சாக்கா ஃபேமிலி மெம்பர் நீ இப்படி இந்த மாதிரி பண்ணலாமா மாதிரி ஸ்கூல்லாமா அசசரிஸ் வைக்கிறதுக்கு நீ ஹெல்ப் கிட்ட ஞாபகம் இருக்கு. அந்த மாடல் என்னாச்சு காலில் போய் விழுந்த காலை லிக் பண்ண அவ சொன்ன மாதிரியே பாடு நான் எல்லாத்தையும் உனக்காக தான் பண்ணேன் தெரியும் நீ என்னோட பிக் சிஸ்டரை வந்து வெறுக்கிறான்னு அப்படின்னு சொல்லி ஹீமா வரை சொல்றேன். அவ்வளோ வெறுத்து இவ்வளோத்தையும் நான் பண்ணதுக்கு காரணம் யோவோட டேலண்ட் மேல எனக்கு நம்பிக்கை இருந்ததுனால தான் நீங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்டோர் ஓப்பன் பண்ணீங்க. நான் கிளாஸ்ல இப்படி பண்ணிட்டு வந்து நிக்கிறியே எதுக்கு இப்போ அவன் உனக்கு போர் அடிச்சு போயிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்ல நான் அவனை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு வா சொல்றான். அவன் மார்லிங் பிசினஸ் நல்லா போகணும் என் ஃபீலிங்ஸ் என்னால சாக்ரிஃபைஸ் பண்ண முடியாதுன்னு வா சொல்லுவோம். முக்கியமானது ரொமான்ஸா இல்ல யோவா நீங்க முடிவுன்னு சொல்லுவோம். ரெண்டும் சேம் தானே அப்படின்னு வா கேட்டா ரெண்டும் டிஃப்ரெண்ட் தான். ஒரு சிவில் சர்வெண்டா கவர்மெண்ட்டுக்கு ஒர்க் பண்ணும்போது பில்டிங் ரோடுன்னு கேட்டும்போது சில பீப்புளோட ஹவுஸ் நான் டெஸ்ட்ராய் பண்ணிருக்கேன். பட் இப்போ நான் அந்த சாக்ரிஃபைஸ் பண்ணலன்னா ஃபியூச்சர்ல ஒரு வருஷம் கழிச்சு இந்த டவுனால சர்வை ஆக முடியாது. ஈவன் நான் செத்தப்ப கூட இப்போ செஞ்ச ஆக்ஷன் யூஸ்ஃபுல்லா இருக்க விஷயத்தை விட்டு கொடுத்துட்டு பெரிய விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண அப்படின்னு ஹீமாரி என்ன சொல்லுவோம். என்ன சொன்ன பாயிண்ட் எனக்கு முழுசா புரியல பட் எனக்கு முக்கியமான விஷயத்தை நான் இழக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசலாமான்னு மெசேஜ் பண்றான். நம்ம ஹீரோ பேசணும் அப்படின்னு சொல்றான். அந்த ஏஜென்சிக்கு போவேன் முடிவு பண்ணிட்டேன். உங்களை பிளாக்மெயில் பண்ணதான் அதுக்கு அப்ளை பண்ண அப்படின்னு சொல்லிடலாமா அப்படின்னு யோசிக்கல. நீ பேசணும்னு சொன்னல என்னதுன்னு கேட்கவும் உங்ககிட்ட நான் ஒன்னு கொடுக்கணும் நம்ம ஹீரோ கொடுக்குறான். இது ஸ்கூல் வித் ட்ரபிள் ஃபார்மா நீ ஸ்கூலை விட்டு நிக்க போறியா அப்படின்னு சொல்லி வா கேட்கும். சாரி தப்பானதை கொடுத்துட்டு நம்ம ஹீரோ வாங்க ஸ்கூலை விட்டு நிக்க போறான்னு வா கேட்கும். நானும் எல்லாத்தையும் விட்டுட்டு உன் கூட டோக்கியோ வந்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். மாக்கசிமா சொன்னா எது எனக்கு முக்கியமா அதுல ஃபோக்கஸ் பண்ணனு நீதான் எனக்கு முக்கியம். அது தங்குறது அவ்வளோ ஈஸி இல்லாங்க கிடைக்கிற சின்ன சின்ன வேலையை பார்த்துட்டு எப்படியாச்சும் நான் சர்வைவ் ஆயிருப்பேன். வர சீரீஸை மேக் பண்ண எனக்கு டைம் இருக்காதான். பட் ஆனா நீ இல்லாத ஃபிளவர் சீரீஸ் எதுவுமே எனக்கு நல்லா இருக்காது. நீ இல்லாம என்னால அதை மேக் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல வர சீரியை மேக் பண்ணலன்னா நான் வருத்தலையும் நம்ம ஹீரோ கேட்கறேன். பிடிச்ச மூவி பார்த்து ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும் நான் ஒன்னும் டோக்கியோ போல கவலைப்படாத அப்படின்னு சொல்லுவோம். உன் ஃபேன்ஸ் உன் ஒருத்தர் தெரிஞ்சவங்க கிட்ட போறேன்னு சொன்னியா அது என்னாச்சுன்னு வாக்கு என் டைப்ல க்ளோஸா வந்து நிக்கிற என் ஃபர்ஸ்ட் கிஸ் என் லைஃப்ல ஜூஸா இருந்து இப்படி இருக்கக்கூடாதுன்னு தள்ளி வந்துருக்கேன். மாடலிங் பண்றதுல எனக்கு பிரச்சனை இல்லை பட் நான் தான் அவனோட மெயின் மாடலா இருக்கணும்னு சொல்லுவோம். ஹீரோவோ சரி அப்படின்னு சொல்லி அந்த கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறான். சரி நீ என்கிட்ட ஏதோ கொடுக்கணும்னு சொன்னியன்னு கேட்கும். பார்த்தா நம்ம ஹீரோ புதுசா ஒரு ஃபிளவரிஸ்ல ரிங்க மேக் பண்ணிருக்கா. நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மத்த பீப்புளோட நீ எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் ரியலைஸ் பண்ணிட்டேன். மனுச்சுல நம்ம ஹீரோ சொல்லுவோம் கொஞ்சம் திரும்ப அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை கட்டி குடிச்சா பார்த்து ரொம்பவும் நார்மலாக யாரையில நீ இந்த ரிங்க மாட்டி விட அப்படின்னு சொல்றா. சோ இது பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப்பை ரெப்ரசென்ட் பண்ணதில்ல அப்படின்னு சொல்லி வா கேட்கவும் உள்ளுக்குள்ள இருக்கிறத பத்தி சொல்ல எனக்கு தைரியம் வரல. நம்ம ஹீரோ யோசி வயசாகியா நம்ம சிங்கிளா இருந்தா நீ என்னதான் சூஸ் பண்ண சரியா அப்படின்னு ஹீமாவரி கேட்கவோ கண்டிப்பா நம்ம ஹீரோ சொல்றியோ ஆசைப்பட்டது நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும் தான் அதே நான் பண்றேன் அப்படின்னு ஹீமாவரி யோசிக்கிறேன். அப்ப நம்ம ஹீமாவரி கிட்ட நம்ம ஹீரோ பத்தி வந்து கேட்கறாங்க எல்லாம் எப்படி போச்சுன்னு ஒருத்தங்க மெசேஜ் பண்ணுவோம். ஹெல்ப்புக்கு ரொம்பவே தேங்க்ஸ் நம்ம ஹீரோ ஒரு டீச்சருக்கு மெசேஜ் அனுப்புறான். பர்பிள் டோலிப் சீட நீ அதுக்குள்ள வச்சிடல அவங்க கேட்கவும் நம்ம ஹீரோ யோசிக்கிறா. ஹீமாவரி கிட்ட உண்மையை சொல்ல எனக்கு தைரியம் வரல. ஃபிளவரோட சேர்த்து அதுக்குள்ள நான் பர்பிள் டோலிப் சீடியோ வச்சேன். அதோட அர்த்தத்தை நான் அவட்ட சொல்லல மேபியா வர செக் பண்ணிருவோம்னு எனக்கு பயம் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. சோ அந்த டோலிப் வந்து லவ்வை ரெப்ரசென்ட் பண்ணியுமா வரைக்கும் நம்ம ஹீரோ செஞ்ச அந்த ரிங்ல வந்துட்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படிங்கிற ஒரு ஃபிளவரை ரெப்ரசென்ட் பண்றதோட சேர்த்து லவ்வை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரியும் வச்சு நம்ம ஹீரோவோட லவ் ரிங்க தான் வந்துட்டு ஹீமாவரி இப்ப கையில போட்டிருக்கா. பட் ஹீமாவரிக்கு அதோட அர்த்தம் என்னன்னு தெரியாது. பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்குதான் சொல்றான் போல அப்படின்னு சொல்லி ஹீமாவரியும் தப்பா புரிஞ்சுக்கிறா. என்ன நடக்க போகுது நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.